எள்ளளவு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா சிறிதளவு. எள்ளளவு அப்படின்னா சிறிதளவு. ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கினா ஒன்றுக்கும் உதவாதவனை தான் நம்ம ஏக்கன் போக்கன் ஏக்கி போக்கின்னு சொல்லுவாங்க. ஏச்சு காட்டுதல் அப்படின்னா ஒருத்தவங்களோட பழிப்பை சுற்றி காட்டுறது தான், ஒருத்தவங்களோட குறையை சுற்றி காட்டுறது தான் ஏச்சு காட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடாகூடம் அப்படிங்கிறப்ப ஏடாகூடமாக ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா தாறுமாறாக கேள்வி கேட்குறது. ஏட்டிக்கு போட்டி, நம்ம எதனாச்சும் சொன்னோம்னா அவன் ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது விதண்டாவாதம். ஏட்டு சுரக்காய் அப்படின்னா ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அனுபவத்தோடு கூடாத கல்வி அறிவு. ஏட்டு படிப்புனா இப்போ புக்கில் மட்டும் நம்ம படிக்கக்கூடாது, உலக பழக்கம் இல்லாத ஒரு கல்வி அறிவை தான் ஏட்டு படிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனல் கோணல். ஏனல் கோணல்னு சொல்லிட்டாங்க. கோணல்னாவே ஒழுங்கின்மையாக இருக்குது. ஏனுக்கு கோணுன்னா எதிரிடை பேச்சு. ஏனுக்கு கோன் அப்படிங்கிறது எதிரிடை பேச்சு. ஏதும் கெட்டவன். கெட்டவன் சொல்லிட்டாங்க, அவன் பயனற்றவனாக தான் இருப்பான். ஏப்ப சாப்ப அப்படின்னாவும் அது பயனற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் செஞ்சுறது தான் ஏய்ப்பு காட்டுதல். ஏழை குறும்பு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா பேதை போல காட்டி செய்யும் குறும்பை தான் நம்ம ஏழை குறும்புன்னு சொல்லுவாங்க. ஏற கட்டுதல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா உயர கட்டுதல். நல்லா கொஞ்சம் ஏற கட்டுறாங்கன்னா நல்லா உயரமாக கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி. அடியோடு நிறுத்துதல், அடியோடு சேர்த்து கட்டுறது அந்த மாதிரி. ஏற இறங்க பார்த்தல்னா மேலும் கீழும் பார்க்குறது தான் ஏற இறங்க பார்த்தல். ஏற வாங்குதல் அப்படின்னா பார்த்தோன்னா இப்போ விலை ஏறிடுச்சுன்னா நம்ம வாங்க மாட்டோம்ல, விலகி தான் இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விலகி இருத்தல். முழுதும் விலைக்கு பெறுதலை தான் நம்ம ஏற வாங்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. முழுதும் விலைக்கு பெறுற மாதிரி ஏற வாங்குறாங்க, விலை ஏறுறப்ப வாங்குறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஏற்ற குறைச்சல். ஏற்ற தாழ்ச்சினா உயர்வு தாழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்ற தாழ்வு அப்படின்னா ஏற்றம்னா பெருமை, தாழ்வுனா சிறுமை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா ஏன் எண்ணுதல். இப்போ ஏன்னு ஒரு கொஷின் கேட்குறாங்க, எதுக்காக கேட்குறாங்க? ஆபத்துக்கு உதவ வினாவுதல் தான் ஏன் எண்ணுதல். ஐது நொய்தாக அப்படின்னா மிக்க லேசாக இருக்கிறது தான் ஐது நொய்தாக அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்ட போடுதல் அப்படின்னா வயிறை ஒட்ட போடுவாங்க. என்ன மீனிங்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல் தான் ஒட்ட போடுதல். ஒட்டி கிரட்டினா 1க்கு 2 பங்கை தான் ஒட்டி கிரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தர்றது தான் ஒட்டி கொடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டி கொடுத்தல்னா உறுதி பண்ணி தருதல். ஒட்டு மொத்தம் அப்படின்னா முழு மொத்தம் அப்படிங்கிறது தான் ஒட்டு மொத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுவா ரொட்டி அப்படிங்கிறப்ப ஒட்டு நோய் இல்லைன்னா தொற்று நோயை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒட்டுவா ரொட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தேங்க்யூ.